இத்தனைக்கு இதில் போட்டு அத்தனைக்கு அப்படி தள்ள சொல்றியா? ஆமாம், இதை தள்ளிட்டு இருக்கா இருக்கா அங்கே தான் இருக்குங்க. இந்த பாரதிய கைடு பாரதி அக்கா அங்கேயே 2 ஸ்டிச் அவங்க வயிறு போட்டாங்க. அந்த ஆமாக்கா. கிளாத் உங்ககிட்ட இதை போட்டுட்டு இதை வந்து மேம் நான் வீட்டில் போனால் மறந்துடுறேன் மேம், அதனால. ஐடிஐயில் போட்டுருக்காங்க பாருப்பா அது வீடியோ. அப்படியா? இப்போ இந்த அது பாவம், அது எங்களுக்கு கடையில் இருக்குது. அது பேச்சு போயிங்க ரொம்ப உதவுங்களோட டைம் போடுங்க. நான் ஒருவே கிட்ட பண்ணியே எல்லாம் தப்பாக சொல்லலை. இல்லை இல்லை அப்பா ஒரு வீடியோ எடுக்க மாட்டாங்களா? அவங்க தான் பேசுகிறாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு கம்புகிரியா போகுது. நாய் நம்ம போக்கா இது ஒயரு என்ன முத்து ஒயர் அதை இழுக்கணும்க்கா அப்படியே. இல்லை, இது ஒயரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா? அந்த ஒயர் அப்படியே வந்துடும். ஒரு நாட் போட்டாச்சா? அங்கே சின்னதாக ஒரு லாக் பண்ணணுமா? ஆமாம், எல்லாத்துலேயும் நாட் பண்ண மாதிரிலாம் பிச்சுன்னு பித்திக்கின்னு வந்துடும். மறுபடியும் நம்ம ஒரு டைம் பண்ணி பார்த்து தான் மனசில் பார்த்து 2-3 முறை கூட போட்டுப்பாங்க. அதுதான் ஒரு வாட்டியும் போய் கேட்டு நிற்க முடியல. ஒரு வாட்டி எடுத்து வச்சிங்கன்னா நாமளே எப்படி பண்ணுறாங்கன்னா எதுன்னு கொஞ்சம் இன்னைக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் வந்து மண்டையில் ஏறல டக்குன்னு. என் நம்பருக்கு அப்படியே அனுப்பிச்சி விடுமாண்ணா. இப்போ வீட்டில் ஸ்டாண்ட் எடுத்து போகலாமா, இங்கே வச்சுட்டு போகலாமான்னு பாருங்க. அந்த துணி பிச்சுன்னு வரப்போகுது, கொஞ்சம் தூரவே குத்துமா. பிச்சுலாம் வராது. முடிச்சு போடணுமாண்ணா? ஆமாம், இப்போ இது டைட் ஆகணும்ல. பொடிச்சா முடிச்சா பொடிக்கா இதை வச்சுட்டு அது தள்ளணும். அது ரெண்டுத்தியா? ஆமாம், கை ஊசியில் தள்ளி போடாங்க. பிசிக்கணும். அப்படியே திருப்பிக்கணும். அந்த இதுக்கு சென்டரில் போடணும். அந்த சென்டராக ஒரு இது இருக்குல்ல, பாயிண்ட்டு. இன்னும் 2 மணி வச்சு இப்படி தள்ளி அம்பு மாதிரி தெரியுதுங்களா? இதை எடுத்துட்டு சொல்லிட்டு வந்து போடுறியாக்கா? இந்த கண்ணி ஒன்று போடுக்கா. இப்போ தெரியுதுங்களா? ஐயோ கடவுள். அந்த பக்கம் கொண்டு போய் தான் லாக் பண்ணுமா மேம்? நம்ம எங்கே நாங்கள் ஏதோ ஒன்று கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் போட்டேன். கம்மியாக நான் கொஞ்சம் தாங்க எடுத்துக்கிறேன். இதனால் கொஞ்சம் நெருங்க இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஓகே மேம். இல்லை, நம்ம கேப் விடாததுனால நீங்கள் தெரியிற இடத்துல போடுறீங்களா? எவ்வளோ அது கண்டு 10 கிராம் 10 ரூபா. புரியல. 10 கிராம் 10 ரூபா. நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க? இப்போ நீங்களே தருவீங்களா மேம் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு?
நீங்கள் ஹோல்சேலாக அப்படியே வாங்கிட்டு வந்து தருவீங்க. ம். இது என்ன ரேட் வரும் மேம்? நாங்கள் மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அந்த பாரிஸ் இருந்தால் சவுகார்பேட் போனால் நான் கம்மியாக இருக்கும். ஆமாம், இங்கேருந்து அங்கே பாதி வேலை தான் இருக்கும். மேம் லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது மேம் நமக்கு? எல்லா டிசைன்ஸும் எந்தெந்த இடத்துல நாம தான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மெயினாக ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணக்குள்ளார குட்டி குட்டி புட்டாஸ்க்கு கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கூட இது பார்டர் ஹைலைட்டிங் கூட அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே போட்டால் நல்லா இருக்கும், நம்ம க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கணும். அப்படிதானே மேம்? இப்போ இதுக்கு நடுவில் பீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பீட்ஸ் தட்டுங்களா மேம்? கொடுங்க. பீட்ஸ் டப்பா கூட பீட்ஸ் சுகர் பீடு ஓகேவா மேம்? சுகர் பீடு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ல 2 mm 1 mm கொடுத்துக்கலாம். அது சொன்னாங்களே புட்டாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னும் 4 வருது, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேம் வரும்போது நீ வந்து புதுசு த்ரெட் அந்த கண்ணாடி மேலே உட்காந்து இன்னுமே காயில் வெளியே எடுத்துக்காத மாதிரி உட்காந்து. லாக் நான் எதுலையுமே போடலை. நீங்கள் பண்ண ஒர்க்லாம் சார் போட்டு எடுத்துக்கிறாருங்களா? எடுத்துன்னு போனார். பிரின்சிபல் சார் தானே ஒரு டைம் போட்டு இருக்கும்போதே வந்து எடுத்தார். ஒவ்வொரு ஸ்டாண்டாக பார்த்துருக்காரு. மேம் இதில் ஸ்டிச் எதனா கணக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இத்தனி தான் போடணும் மேலேன்னு. சரி ஆஹா, மிரர் கவர் ஆகுற வரைக்கும் போடணும். இப்போ இதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், செயின் குட்டி செயின் பாருங்க. அதில் கூட நம்ம எதனா வைக்கணும் வச்சுக்கலாம் மணி. இது வந்து டிஸ்டன்ஸ்க்காக. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக அந்த சமைக்கு முடிஞ்ச உடனே அடுத்த சமைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து செயின் கொடுக்குறோம். இப்போ இதில் ரொம்ப கதர், இதில் லைட்டாக, இதில் எங்கே முடியுதோ அங்கே. அக்கா தெளிவாக எடு, நம்பி தான் நாங்கள் பேக்கில் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு சமைக்கு இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா வீடியோ
லைனிங்கும் கொடுக்கலாம். ரேட்டு தான் தள்ளும் போது 4 போட்டு 4 ரெண்டு ரெண்டாக போடுறாங்க. சொல்லுவாங்க வெயிட் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏதாவது 6 இல்லை 5 ஃபஸ்ட்டு இங்கே வச்சு செக் பண்ணுங்க. அப்படின்னா 6 ஓகேவா இருக்கும். இப்போ நான் இப்படி போடுறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த எம்போஸ்டு போடுறீங்கல்ல, இந்த எம்போஸ்டு லோடிங் போடுறீங்கல்ல, அதே போலவே அந்த பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி லோடிங் கொடுங்க. அதுக்கு மேலேயா மேம்? போடலாமே. இதுக்கு மேலேயா மேம்? ஓகே ஒரு ஞாபகத்துக்கு. இது மட்டும் கவுண்ட் பண்ணி எண்ணி போடுங்க. ஒரு சிலருக்கு வந்து 5 சுகர் பீட் தேவைப்படும், ஒரு சிலருக்கு 6. அதுக்கு அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது. இந்த மாடல் இப்போ 2 போடுறாங்க. ஆனால் வளையும் திருப்புறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இதே நம்ம கொஞ்சம் பேர் இருந்தால் சொல்லுவாங்க. சார்கிட்ட சொல்லலாம். நீங்கள் வந்து இது இப்போ ப்ளவுஸ்க்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே இப்போ இந்த மாதிரி லோடிங் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி சுகர் பீட்ஸில் அதாவது பீட்ஸ் ஒர்க்கில் லோடிங் கொடுக்கணும், த்ரெட் ஒர்க்கே வேண்டாம் அப்படின்றாங்கன்னா பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி லோடிங் கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே அந்த மணி கொடுக்கும்போது பெருசாக தெரியாதாங்க? இது த்ரெட்டு மேலே நம்ம அந்த பீட்ஸ் அந்த த்ரெட்டு மேலே கொடுக்கக்கூடாது. த்ரெட்டுக்கு பதிலாகவே இல்லாமல் ஒயிட்டு கொடுக்குறோம்ல, அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுத்தோம்ல, அதுக்கு மேலே தானே இந்த சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். அது சில்க் த்ரெட் இல்லாமல் நம்ம பீட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஒயிட் நூல் கொடுத்தது சில்க் த்ரெட். கோகிலா கொடுத்த மாதிரி த்ரெட் அந்த கண்ணாடி மேலே உட்காரணுங்களா? ஒன்றுமே காயத்தில் வெளியே எடுத்துக்காத மாதிரி உட்காரணும். லாஸ்ட் நான் எதுலையுமே போடலை. நீங்கள் பண்ண ஒர்க்லாம் சார் போட்டு எடுத்துக்கிறாருங்களா? எடுத்துன்னு போனார். பிரின்சிபல் சார் தானே ஒரு டைம் போட்டுன்னு இருக்கும்போதே வந்து எடுத்தார். ஒவ்வொரு ஸ்டாண்டாக பார்த்து எடுத்தார். மேம் இதில் ஸ்டிச் எதனா கணக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இத்தனி தான் போடணும் மேலேன்னு. மிரர் கவர் ஆகுற வரைக்கும் போடணும். எவ்வளோ நம்மளுக்கு மொதல் வேணுனாலும் போடணும். சாப்பிட்ட மணி சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்கம்மா.
தோராயமாக எத்தனை போட்டால் கவர் ஆகுங்க? வித்து பொறுத்து இருக்கு. இப்போ இது வந்து சின்ன மிரர், இதுலேயே வந்து ஒரு பெருசாகிறதுல காயின் சைஸ் மிரர்லாம் இருக்குது. அந்த மிரர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டெப்த் அதிகமாக வரும், இன்னும் லேயர் அதிகமாக எடுத்துக்கும். பிளாஸ்டிக் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஃபேப்ரிக் க்ளவுஸ் ஃபோன்லேயே பார்த்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு லோன் போட்டுக்கோம். நான் எடுத்தேன், கீட்டாவே எடுத்தேன். அந்த மிரர் எடுத்துட்டேன். இதுதான், ஆமாம், இதுதான் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன்ல. அந்த சுத்து போடுறாங்களே அது மட்டும் எடுக்கல. இப்போ டைமண்ட் ஷேப்பில் போடுறது எடுக்கலாம். முதல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் போட்டு அப்புறம் சர்க்கிளில் போடுறாங்க. அந்த ஷேப் மாறுது இல்லை. ஆனால் ஐம்பது பற்ற வைக்கிறதுக்கு தானே ஆள் இல்லை. பாக்ஸ் மாதிரி வரும். இந்த மிரர் ஷேப் பொறுத்து நம்ம போடுறதுங்களா? இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் இல்லைங்களா, அதில் பாதி அதில் கொஞ்சம் அப்படின்னு எடுக்கணும். அந்த மாதிரி செக்ஷன், அதாவது இங்கேருந்து இவ்வளோ தான். நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு தெரியுதுங்களா? மிரரில் இந்த அளவுக்கு நான் போகலை, இந்த அளவுக்கும் போகலை, லைட்டாக. ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே ஸ்டிச்சு, அடுத்தது இதுக்கு கீழே. அடுத்து இப்படி மேலே லைட்டாக மேலே வந்து எடுத்துகிட்டே போகணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போடுவேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டுருவீங்க, இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே போல் இது லாக் வந்து மிரரை ஒட்டி தான் போடணும். இது மேலே இப்படி தான் போடணும், சைடில் போட்டுறாதீங்க. எல்லாம் படிக்கிறவங்க நம்ம போகணும். அவங்க
அதெல்லாம் போட்டுருங்க. நீங்க போய் போட மாட்டேன்னு சொல்றீங்களே. இப்போ நாங்களே செய்யறாங்க. நீங்க அண்ணன் இருக்கீங்க. ஓடுறதான் ஈஸி. ஸ்டாண்டு தீமை வீட்டில் வச்சுட்டு தம்பிக்கு எடுக்கிறாங்கப்பா இப்போதைக்கு அது தேவை. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், சமிக்கிக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு, இப்படி போட்டிங்கன்னா இப்படி ஒரு சீரீஸ் வரும். வெறும் ஜம்மிக்கு ஒர்க் பண்ண மாட்டோம். ஆமாம், சமிக்கோடைய டிஸ்டன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதுவே அவங்களுக்கு கிளாஸ் அவங்க அங்கேயே போக சொல்லுவாங்க. டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நமக்கும் ஆகும் அவங்களுக்கும் ஆகும். அது அங்கேயே போயிடலாம் மேம். இப்போ அடுத்தது வந்து இப்போ நான் சமைக்க எங்கே முடிச்சோனோ அங்கே வந்து கொடுத்தலாம். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு இதுக்கு வந்து உள்ள தலை அடுத்த சமையல் இங்கே வரும். இப்போ இதை ஃபஸ்ட்டு சீரீஸில் எங்கே முடிஞ்சோ அங்கே கொடுத்தேன். இதை வந்து லைட்டாக உள்ள தள்ளி அந்த இதுக்கு டிஸ்டன்ஸ் தெரியுங்களா? இது கொஞ்சம் கேப் அதிகம். மீனோட அந்த ஃபிஷ்ஷு அதுக்கெல்லாம்னா இந்த சீரீஸ் பட்டர்ஃப்ளைக்கு அந்த மாதிரிலாம் வருக்குள்ளார இந்தா இப்படி